ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் நீர்க்குமிழிங்கிற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். நீர்க்குமிழி இந்த படம் 2020 கர்நாடகத்தில் மாய கண்ணாடி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. 2024 தமிழ் டபுள் வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஹீரோயின் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த காலேஜில் கவுன்சிலராக இருக்காங்க. ஹீரோயின் காலேஜில் ஒரு 4-5 பேர் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. அந்த 4-5 பேருக்கும் காமனான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவங்க கையில் ப்ளூவேல் உள்ள ஒரு மார்க் இருக்குது. அந்த காலேஜில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எல்லோரும் ப்ளூவேல் கேம் விளையாடுறது இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டு இருந்துச்சு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்மளும் அந்த கேம் விளாண்டு பார்ப்போம், அப்படி என்ன தான் இருக்குது, ஏன் சாகுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த ப்ளூவேல் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் ஹீரோ முன்னாடியே ஹீரோயின் ப்ளூவேல் கேமால் இறந்து போகிறாங்க. இது தெரிஞ்ச ஹீரோ ப்ளூவேல் கேமுக்கு பின்னாடி உள்ள அட்மின் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த அட்மின் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 35 minutes. ரொம்ப சின்ன படம். ஆனால் படம் பார்க்கும்போது பார்த்தாக்க 3 மணி நேரம் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு மொக்கையாக இருக்குது படம். இந்த படத்தில் ஒரு ஃபைட் இல்லை, ஒரு காமெடி இல்லை. படத்தை சீரியஸாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மொக்க போட்டு வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோ வந்து போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறதுனால ஹீரோயின் படித்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட்டாக கலந்து யார் இந்த அட்மின்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். கடைசியில் கிளைமேக்ஸில் கண்டுபிடிப்பார். அதை ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு என்ன தோணுதுனாக்க, நீ யாராக வேணாலும் அட்மினாக வச்சுக்க, ஆளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு இருக்குது இந்த படம். இந்த படத்தில் பாடி ஷேமிங்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. படத்தில் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் வரும். அதெல்லாம் உண்மையிலேயே தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனு. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கருப்பாக இருப்பா, அவளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு இருக்க மாட்டாங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பா. அவள் போய் ஒரு பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான். அவன் என்ன சொல்கிறானாக்க, நீலாம் கண்ணாடியில் மூஞ்சியே பார்க்க மாட்டியா, உனக்கு நான் கேட்குதா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுவான். அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிப்பா. இது இந்த வீடியோ மூலியமாக ஒன்று சொல்கிறேன்னாக்கா, அழகுன்றது கண்ணுக்கு மட்டும்தான், மனசுக்கு இல்லை. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, அவங்க வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, ஹைட்டாக இருந்தாலும் சரி, குள்ளமாக இருந்தாலும் சரி, அவங்கள நமக்கு பிடிக்கும். அதே ஒருத்தவங்க அழகாக இருந்து நமக்கு அவங்களுக்கு பிடிக்கலனாக்கா, அவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வெறுப்புத்தன்மை வரும். அதுதான் இந்த படத்தில் அழகுன்றது கண்ணுக்கு தான், மனசுக்கு இல்லை. இந்த படத்தில் 2020 ப்ளூவேல் கேமுங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துச்சு. அதனால் நிறைய தமிழ் யூடியூபர்லாம் அதை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. தமிழ் யூடியூபர் அதை ட்ரை பண்ணி இதெல்லாம் ஒரு உண்மை இல்லை, ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த படத்தில் 2020 வந்து ப்ளூவேல் கேம் வந்தப்போ இந்த கான்செப்ட் எடுத்து படம் பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனால் மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக எடுத்துருக்காங்க இந்த படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்திங்கனாக்கா 1 hour 35 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.